அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓபிலி ராஜன். இன்றைக்கி நான் ரெடி பண்ண ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மீடியம் பட்ஜெட்டில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த ஆம்பிளிஃபையர் நிறைய டைம் நான் போட்டுட்டேன். வாரத்துக்கு 3 கஸ்டமருக்கு இதே ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி அனுப்பிட்டு தான் இருக்கும். M200 மாடலு. ஸோ இந்த மாடல் திருப்பியும் போகிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலில் புதுசாக ஒரு சரவுண்டு சென்டர் சப் 3 மிக்ஸ் பண்ண மாதிரி சரவுண்ட் சப் போர்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சரவுண்டு சென்டர் சப்வூஃபர் போர்டு வந்து எந்த அளவுக்கு சவுண்ட் ரிசல்ட் எடுத்துருது, நல்லா இருக்கா ரிசல்ட் நல்லா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணலாம் தான் வாங்கினேன். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா நல்ல சூப்பரான ரிசல்ட்டை எடுத்துருது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துனா அல்ட்ரா டிஜிட்டல் அவங்களோட ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அல்ட்ரா டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது கஸ்டமர் சூப்பராக இருந்தால் ரிசல்ட் நல்லா இருக்குன்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ ரெகுலராக அல்ட்ரா டிஜிட்டல் அவங்களோட ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி M200 M300 எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சென்டர் சரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் அவங்களோட சென்டர் சரவுண்ட் போர்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பேர் ஏதாவது வைக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். வெறும் சப்பு சரவுண்டு அப்படின்னு பேர் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அல்ட்ரா டிஜிட்டல் சப்பு சரவுண்டு தான் பேர் வச்சிருக்காங்க. வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 இந்த மாதிரி ஏதாவது வச்சாங்கன்னா டக்குன்னு சொல்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிற ஐடியா என்னென்னா, போர்டு கிரியேட் பண்ணிங்கன்னா பேர் வைங்க. ஏதாவது ஒரு சப் நேம், கிராண்டு சப்பு சரவுண்டு ஏதாவது ஒரு பேர் வச்சிங்கன்னா நான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றவங்களும் கேட்டு வாங்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா M200 டைப் ஆம்பிளிஃபையரில் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இதே டைப்பு நான் ரெகுலராக ரெடி பண்ணுற ஆம்பிளிஃபையர் இருக்குது. இந்த ஆம்பிளிஃபையர் இருக்குது. ஆல்ரெடி M200 ரெகுலர் மாடலில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனியோட சரவுண்ட் சென்டர் போர்டு மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா சரவுண்டு ப்ளஸ் சப்பு அல்ட்ரா டிஜிட்டலோட யூஸ் பண்ணியிருக்கேன். அதே அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனியில் இருந்து ஒரு STK சர்க்யூட்டை பேஸ் பண்ணி 5200 டிரான்சிஸ்டர் 4 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி ஒரு சர்க்யூட் போட்டு ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி STK மோடுன்னு சொல்லி யூஸ் பண்ணோம்ல, அந்த போர்டோட சர்க்யூட்டும் இந்த போர்டோட சர்க்யூட்டும் ஈக்குவல் சர்க்யூட் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதையும் பிரிட்ஜ் மூலமாக மாற்றி நம்ம சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 ஆம்பிளிஃபையரில் இந்த ஸ்டீரியோ மோட BTL மூலமாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி BTLலாம் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா இங்கே 8 ohms யூஸ் பண்ணுறது நல்லது. ஆம்பிளிஃபையருக்கு நல்லா லைஃப் கிடைக்கும். ஸோ இதுக்கு 8 ohms சப்வூஃபர் தான் போட்டிருக்கேன். இப்போ 2 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கேன். இவங்களோட புது போர்டும் இவங்களோட பழைய போர்டும் போட்டு 2 ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் சவுண்ட் டெஸ்ட் போடுறேன், ஒரே சாங் 2லையும் போட்டு பார்க்கலாம். எது நல்லா இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதுதான் நான் ரெடி பண்ண ஒரு 5.1 அனலாக் ஆம்பிளிஃபையர். சவுண்ட் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு கேபினெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. கேபினெட்டு ஃப்ரண்ட் லுக்கு ஸ்டீல் கேபினெட் தான், எல்லோ கலர்னா தான் மெயினாக எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். சைடு லுக் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் செட்டிங்ஸ் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லிட்டேன். மாஸ்டர் கண்ட்ரோலு, ஃப்ரண்ட்டு, சரவுண்டு, சென்ட்ரு, சப்புக்கு ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் இதில் கொடுத்துருக்கேன். அடுத்தது பேஸ் டபுள் 5.1 ஆன் பண்ணிங்கன்னா 5.1 போயிடும். 5.1 decoder ஏதாவது இருந்தால் கொடுத்து நீங்கள் 5.1 ஒரிஜினல் கண்டெக்ட்டை கேட்கலாம். இல்லையா 5.1 ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா USBக்கு வந்துடும். யூஎஸ்பியில் ப்ளூடூத்தில் பாட்டு கேட்கலாம், பென்ட்ரைவில் பாட்டு கேட்கலாம். ஆக்ஸ் இன்புட் இதிலே இருக்குது. நீங்கள் ஆக்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் சாக்கெட் மாதிரி ஒன்று வரும், அதை சொருவி நீங்கள் ஆக்ஸில் பாட்டு கேட்கலாம். அடுத்தது USB ஆஃப் பண்ணால் ஆக்ஸ் வரும். இந்த பின்னாடி வந்து 2 ஆக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 2மே ஆக்ஸாக கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ஆக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், செகண்ட் ஆக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆக்ஸுங்கிறது இதில் செலக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதில் யூஸ் பண்ணுற மெத்தட் அவ்வளோதான். யூஸ் பண்ணுற மெத்தட் சிம்பிள் தான், ஈஸியான மெத்தட் தான். பெரிய குழப்பமெல்லாம் இது ஒன்றுமே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்னென்ன காமனாக யூஸ் பண்ணிக்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனியோட ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். 24 8 amps 12 1 amp யூஸ் பண்ணியிருக்கேன். ரெகுலராக இந்த M200 இதே ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ரெகுலராக இந்த M200 இதே டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்சங்கில் 10,000 50 வோல்ட் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். 4 டயோடு, 12 வோல்ட் ஃபேனுக்கு 5 வோல்ட் USBக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆம்பிளிஃபையர் செக்ஷன் 7265 3 IC வரும், 6 சேனல். இது வந்து இன்ட்ரோவில் நான் சொன்னேன். இது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனியோட ஒரு STK மோடல் பேஸ் பண்ண சர்க்யூட் தான். அதே சர்க்யூட்டை இவங்க வேறு மாதிரி டிசைனில் ரெடி பண்ணியிருக்காங்க. எஃபெக்ட் எல்லாம் சேம் தான். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ஒரு BTL மோனோவாக கன்வெர்ட் பண்ணிப்பேன். எஃபெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த போர்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த போர்டு இருக்கும் எந்த சேஞ்சுமே கிடையாது. அதே எஃபெக்ட் இந்த போர்டில் வரும். ப்ரோலாஜிக் செக்ஷன் தான் 2 போர்டில் முடிச்சாச்சு. பேஸ் டபுள் போர்டு தமிழ் மியூசிக் மிக்ஸ் எங்களோட பேஸ் டபுள் போர்டு. ப்ரோலாஜிக்னு எடுத்திங்கன்னா அந்த அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸோட ப்ரோலாஜிக் போர்டு. இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த 2 ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த 2 ரெசிஸ்டன்ஸ் பதில் அதில் 2 ஒயரு இதில் 2 ஒயர் கொண்டு வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா அது வந்து ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலாக ஒர்க் ஆகும். நீங்கள் 2 இன்புட் கொடுத்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா சென்டர் 2 சரவுண்டு ஒரு சப் 4 அவுட்புட்டுமே இதுலேயே அவுட்புட் வந்துடும். லெஃப்ட் ரைட் மட்டும் நீங்கள் வந்து பேஸ் டபுள் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இந்த அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனியோட போர்டோட ரிசல்ட் செக் பண்ணேன். நான் ரிசல்ட் செக் பண்ணதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த அல்ட்ரா டிஜிட்டல் சரவுண்ட் சப் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சின்னதாக ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் போட்டிருக்கேன். என் டெஸ்ட்டுக்கு நான் மாற்றி தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் பேஸ் டபுளோட கெயினுக்கு சரவுண்ட் கெயினாக மேட்ச் பண்ணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன்.
ஸ்பீக்கர் பொசிஷன் எடுத்துக்கிட்டேன்னா அல்ட்ராஜன் கம்பெனியோட 4 சேனல் ஸ்பீக்கர் பொசிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபர் மட்டும் கொடுக்கறதுனால ஒரு வேளை தேவையில்லை எடுத்துட்டேன். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா 6 சேனல் கெய்னர் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட் சென்டர் இந்த 3மே பார்த்தீங்கன்னா இந்த கெய்னருக்குள்ளே போய் எக்ஸ்ட்ரா ஆகி வரும். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து சுவிட்சுக்கு வந்து சுவிட்சில் வந்து இந்த போர்டுக்கும் போகும். இந்த போர்டில் போய் திரும்பியும் பார்த்தீங்கன்னா சப்பு லோ பாஸ் ஆகி கொஞ்சம் கெயின் ஆகி தான் வந்து இந்த ஆம்புக்கு வரும். அதே மாதிரி 5.9 லெஃப்ட் ரைட்டும் பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்கு வந்து சுவிட்சில் வந்து பேஸ் டபுளுக்கு போய் பேஸ் டபுளில் வந்து நமக்கு ஆம்பிளிஃபையர் பவர் செக்ஷனுக்குள்ளே போகும். ஒரிஜினல் 5.9 பேஸ் டபுள் ஒர்க் ஆகும். ஒரிஜினல் 5.9 பேஸ் டபுள் ஒர்க் ஆகும். சப்புக்கான ஃப்ரீக்வன்சி ஒர்க் ஆகும். ஃபேன் எடுத்துனா 2 ஃபேன் பின்னாடி வச்சுருக்கேன். 2மே பார்த்தீங்கன்னா யார் வெளியே போகிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஸ்பீக்கர்னு எடுத்திங்கன்னா இது வந்து 2 4 இன்ச்சு போட்டிருக்குது. அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சு சைடில் வந்து 2 இன்ச்சு ஃபிட் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டைன்ட்டியோட 10 இன்ச்சு சப்வூஃபர் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் டெஸ்ட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரியான சர்க்யூட் தான். இது வந்து அவங்களோட பழைய போர்டு அல்ட்ரா டிஜிட்டல் சரவுண்ட் சென்டர் வந்து அது அவங்களோட பழைய போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்களோட மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சரவுண்ட் சென்டர் அல்ட்ரா டிஜிட்டல் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் டபுளுக்கு நான் வந்து ஆடியோ வோல்டோட பேஸ் டபுள் போர்டும் சக்தி சப்பு பிரியும் போட்டிருக்கேன். இந்த போர்டு மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரே போர்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஆம்பிளிஃபையரில் 5.1 கெய்னர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையர் கெய்னர் வைக்காமல் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மரு பவர் சப்ளை எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். இந்த 2 போர்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கெய்னர் அது மட்டும் ஆட் பண்ணாமல் இருக்குது. நீங்கள் 2 ஆம்பிளிஃபையர் எந்த இதில் ஆடியோ ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. இப்போ சவுண்ட் டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட ப்ரொமோ சாங்கு சூப்பராக கேட்கறதுக்கு. சப்வூஃபரோட மூவ்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். முடிஞ்சளவு காப்பிரைட் வராத சாங்கை செலக்ட் பண்ணி போட்டுருக்கேன். சூப்பராக இருக்கும் சாங் கேட்கறதுக்கு. நம்ம ஸ்டோரி அப்படின்னு போட்டு பாருங்க ஒரு பாட்டு. இது கேரளா இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கு. இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ட்ரிபிளும் பேஸும் அவ்வளோ சூப்பராக கேட்கறதுக்கு. அதுக்காக வீடியோ டெஸ்ட் எடுத்தேன். இட்ஸ் டைம் ஃபார் சம் ஆக்ஷன் அப்படிங்கிற சாங்கு. இதில் சப்வூஃபர் மூவ்மெண்ட் இப்போ க்ளோஸபிள் பார்க்கலாம். இது ட்ரல்பன் ட்ராப்புங்கிறது. இதில் ட்ரிபிள் சூப்பராக வரும். ட்ரிபிள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டேன். இது ஜோக்கர் சாங்கோட ரீமிக்ஸு. பேஸ் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா கதவு அப்படியே வர்றன்னு வைப்ரேட் ஆகிடுச்சு. பாஸ் பண்ணும்போது பாருங்கள் அது வைப்ரேஷன் அப்படியே நிற்கிறது தெரியும் உங்களுக்கு. இது சச் எ ஹோர் அப்படிங்கிற சாங். இது இது டர்பன் ட்ராப்பு. ட்ரிபிள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு இதில். ஸோ அதுக்காக செக் பண்ணுறதுக்காக போட்டேன். இதில் பாடிட்டு இருக்குது தமிழ் மியூசிக் மிக்ஸோட பேஸ் டபுள் போர்டு. இப்போ சரவுண்டு சென்ட்ரு லெஃப்ட் ரைட்டு டிஃப்ரென்ஸ் செக் பண்ணலாம்.
இப்போ என்னோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் என்னங்கிறாங்க, மார்க்கெட்டில் புதுசாக இந்த போர்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ அப்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த போர்டு எனக்கு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம், நாங்கள் சர்க்யூட் லெவலில் உள்ளே போய் எல்லாத்தையும் செக் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்டேஜ் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இது இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, இதில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க, இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ட்ரிபிள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பேஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவோம். ஈவன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிற போர்டோட அதிக ரிசல்ட் தான் எடுக்க பார்ப்போம் எங்களோட ஆம்பிளிஃபையரில். நாமளும் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற போர்டை யூஸ் பண்ணுறோம், இருந்தாலும் ஆல்ட்ரு பண்ணி ஒவ்வொரு ஆம்பிளிஃபையரோட ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா போர்டும் எல்லா ஆம்பிளிஃபையருக்கும் மேட்ச் ஆகாது. ஒவ்வொரு ஆம்பிளிஃபையருக்கும் சூப்பராக மேட்ச் ஆகி சூப்பரான ரிசல்ட் எடுத்தால் ஒவ்வொரு ஆம்பிளிஃபையருக்கு வந்து ரிசல்ட்டு நல்லாவே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒர்க்கில் ரொம்ப நாளாக இருக்கிறனால எந்த போர்டு எந்த ஆம்பிளிஃபையருக்கு மேட்ச் ஆகும், அப்படி மேட்ச் ஆகணும்னாலும் அந்த ஸ்டேஜுக்குள்ளே என்னென்ன காம்பினேஷனை மாற்றி எப்படி மேட்ச் பண்ணுறதுக்கு நல்லாவே எங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா கெயின் மேட்ச் ஆகாது, ட்ரிபிள் மேட்ச் ஆகாது. ஸோ நிறையா பிரச்சனை இருக்குது. எஸ்டிகேக்கு ஒரு டைப் ஆஃப் போர்டு போடணும், பெட்டாமுக்கு ஒரு டைப் ஆஃப் போர்டு போடணும், சிடிஎஸ் சீரிஸ்க்கு அதுக்கு ஒரு டைப் ஆஃப் போர்டு போடணும். ஒவ்வொரு ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் போர்டு நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பிளிஃபையர் போர்டோட மேக்ஸிமம் ரிசல்ட் எடுக்க முடியும். நீங்கள் எனக்கு வந்து இந்த கம்பெனியில் போட்டு ஒரு ப்ரோ ஆம்பிளிஃபையர் போர்டு ரெடி பண்ணி தாங்க சார் நிறைய பேர் கேட்குறீங்க. ரெடி பண்ணி தரது எனக்கு கஷ்டமே கிடையாது. ஒவ்வொரு போர்டையும் ஆராய்ச்சி பண்ணி அந்த சர்க்யூட்டை ஃபுல்லாக டீட்டெயிலாக எடுத்து வச்சுருவோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு போர்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை சர்க்யூட் ட்ரேஸ் பண்ணி சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சுருவோம். எப்படி ஒர்க் பண்ணுது, எந்த ஸ்டேஜ் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எப்படி, செகண்ட் ஸ்டேஜ் எப்படி, ஸ்டேஜ் எப்படி, பேஸ் டபுள் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, சப்வூஃபர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா சரௌண்ட் ஸ்டேஜ் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக டீட்டெயிலாக கரெக்ட் பண்ணி நான் எடுத்துருவேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரே மெத்தட் தான் திருப்பி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்ல பேஸ் டபுளும் நல்ல சரௌண்டும் நல்ல சப்வூஃபர் நாங்கள் எங்கிட்ட இருக்குது, சர்க்யூட்டு இருக்குது. மார்க்கெட்டில் இருக்கிற போர்டையே எப்படி ஆல்ட்ரு பண்ணி சப் ரிசல்ட் எடுக்க முடியும்னு சொல்லி பார்த்து ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் சவுண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் நல்ல ரிசல்ட் சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி என்ன பழைய மெத்தட் ஆம்பிளிஃபையர் இருக்குது, அதையும் போட்டு பார்க்கலாம். மேக்ஸிமம் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் எதுவும் பெருசாக இருக்காது. போட்டு பார்க்கலாம் வாங்க. அதில் இருக்க சரௌண்டும் இதுக்கு கொஞ்சம் சரௌண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ட்ரிபிள் அதிகமாக வர மாதிரி தெரியுது. இது மாஸ்டர் படத்தோட மியூசிக்கு. சப் ரிசல்ட்டை இப்போ க்ளோஸ் அப்பில் செக் பண்ணலாம் வாங்க. ஆல்ரெடி செக் பண்ணி டர்பன் ட்ராப்பை இன்னொரு தடவை செக் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி போட்ட டர்பன் ட்ராப் தான். இதில் ட்ரிபிள் எந்த அளவுக்கு வருதுன்னு செக் பண்ணலாம். இதுலேயும் ட்ரிபிள் சூப்பராக இருக்கும். சார் ட்ரிபிள் செக் பண்ணுறதுக்காக போட்டேன். இது
இட்ஸ் டைம் ஃபார் சம் ஆக்ஷன். இதில் சப்வூஃபர்ஸ் எந்தளவுக்கு கிளியராக வந்து செக் பண்ணலாம் போடுறது. இதில் காப்பி ரைட் வருது. இந்த சாங் யூஸ் பண்ணும்போது காப்பி ரைட் வருதுனால வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது நெட்ஃப்ளிக்ஸோட ப்ரொமோட் சாங்க திரும்பியும் இந்த ஆம்பிளிஃபையரில் போட்டிருக்கேன் டெஸ்டிங்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆம்பிளிஃபையரும் உங்களுக்கு சவுண்ட் டெஸ்ட் பண்ணி காமிச்சேன். ஒன்று வந்து அல்ட்ரா டிஜிட்டலில் புது போர்டு. அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆல்ரெடி இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற சரௌண்ட் சென்டர் போர்டில் பார்த்தீங்கன்னா கெயின் கொஞ்சம் அதிகம். அதனால் பார்த்தீங்கன்னா நாம் யூஸ் பண்ணுற பேஸ் டபுளோட கெயின் செட்டிங் கரெக்டாக மேட்ச் ஆகிக்குது. ஆனால் புது போர்டில் கொஞ்சம் கெயின் கம்மியாக இருக்குது. அதாவது கொஞ்சம் சரௌண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி வருது. போர்டில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இந்த கெயினை பூஸ்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சரௌண்டுக்கு சென்டர் கொஞ்சம் கெயின் கம்மியாக இருக்குது. ஆனால் கிளியரன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ புது போர்டில் கொஞ்சம் ஹார்ட் பேஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் சாஃப்ட் பேஸாக இருக்கும். கொஞ்சம் பேஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். எதுனாலும் சொல்லுங்கள். ட்ரிபிள் வித்தியாசம் இருக்கும். ட்ரிபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வெவ்வேறு பேஸ் டபுள் போர்டு. இப்போ ட்ரிபிள் செக் பண்ணோம். 2 விதமான பேஸ் டபுள் வச்சுருக்கேன். எந்த பேஸ் டபுள் நல்ல ட்ரிபிள் எடுத்து கொடுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. 2லையுமே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ட்ரிபிளில் பேஸ் மீடியமாக வச்சுருக்கேன். 2ல் எது நல்ல ட்ரிபிள் எடுத்துறதுன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. சரௌண்டு சென்டர் எது நல்லா இருக்குது, சப்பு எது நல்லா இருக்குது அதையும் கமெண்ட்டில் போடுங்க. இதுவரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும். பெல் பட்டன் அடித்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.